அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம பாஸ்கா காலத்தின் 5வது வாரத்தில் வெள்ளிக்கிழமையிலே இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய சிந்தனைக்கு தருகின்ற செய்தி என்னன்னா, யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 12 17 வரை உள்ள இறைவசனங்கள். நான் உங்களை நேசிப்பது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் நேசியுங்கள்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் உலகம் நேசிப்பது போல நீங்கள் நேசிக்காதீர்கள். இந்த உலகம் பலவிதத்திலே பல சூழ்நிலைகளின் மத்தியிலே நம்மை பிறரை நேசிக்க அழைக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை நேசிப்பது போல நீங்களும் மற்றவர்களை நேசியுங்கள். அப்ப ஆண்டவர் நம்மை எப்படி நேசிக்கிறார்? அவர் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மை நேசிக்கிறார். அவர் தன்னையே முழுவதுமாக கொடுத்து நம்மை நேசிக்கிறார். அன்புக்குரியவர்களே, அவருடைய நேசிப்பு, அவருடைய அன்பு என்பது சுயநலம் இல்லாதது, அது சுத்தம் உள்ளது. அப்படிப்பட்ட அன்புதான் ஆண்டவருடைய அன்பு. அப்போ நாம பிறரை அன்பு செய்யணும்னா இப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு இல்லாமல், சுயநலம் இல்லாமல், சுத்தமான அன்போடு நாம் பிறரை நேசிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய அன்பு உன்னதமானது என்பது எப்படி தெரியுமனா, ஒருவர் தன்னுடைய உயிரை பிறருக்காக, தன்னுடைய நண்பனுக்காக கொடுப்பதுதான் உண்மையான அன்புன்னு சொல்றார். அப்போ நாம நம்முடைய நண்பன் யார்? அது பல நேரத்தில் நம்மை நேசிக்கின்றவர்கள் தான் நம்முடைய நண்பர் நினைக்கிறோம். அப்படி அல்ல அன்புக்குரியவர்களே. யார் யாரெல்லாம் உறவை இழந்து வாடுகிறார்களோ, உன்னதமான அன்புக்காக ஏங்குகிறார்களோ, அவங்க தான் நம்முடைய நண்பர்கள். அந்த நண்பர்களை நாம நேசிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை நண்பர்களாக பார்த்தார். அதனால் அவர் என்ன பண்ணார்? எப்படி நம்மளை நேசித்தார்னா, சிலுவையிலே தன்னை முழுவதுமாக கையளிப்பதன் வழியாக அவர் நம்மை நேசித்தார். அப்போ நாமளும் பிறரை இத்தகைய அன்போடு, சுயநலம் இல்லாத அன்போடு, எதிர்பார்ப்பு இல்லாத அன்போடு நேசிக்க வேண்டும். இதைத்தான் இன்றைய நாளில ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். மறுபடியும் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை ஊழியர் என்று அழைக்க மாட்டேன், மாறாக நண்பர் என்று அழைப்பேன் சொல்கிறார். அப்போ ஒரு ஊழியருடைய கடமை என்ன? எந்த ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறதோ, எந்த ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறதோ அதை நிறைவேற்றுவதுதான் ஊழியருடைய கடமை. ஆனால் நண்பன் என்பவன் அடுத்தவருடைய உறவை, உணர்வை புரிந்து கொள்ளக்கூடியவராக இருக்கின்றான். ஒரு உறவு பரிமாணத்தினுடைய உத்தம நோக்கமாக இருக்கின்றான். அப்போ நம் எல்லோரையும் அவர் ஒரு அடிமையாக அல்ல, ஊழியனாக அல்ல, கொடுக்கப்பட்டிருக்கின்ற கடமையை நிறைவேற்றுபவராக அல்ல, மாறாக அவர் நம்மை எப்படி அழைக்கிறார்னா, நான் உங்களை நண்பன் என்று அழைக்கிறேன் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு உறவை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த உறவை நாம என்னைக்குமே உதாசீனப்படுத்தாமல் ஆண்டவருடைய அன்பில் நிலைத்திருந்து அவரை போல வாழ, அவர் கொடுக்கின்ற அன்பை சுவைத்து நாமும் அதே அன்பை பிறருக்கு காட்டி மறு கிறிஸ்துவாக வாழ இன்றைய நாளிலே ஆண்டவருடைய அற்புதத்தால் நாம் நிரப்பப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ, அவர் அன்பை பிறரோடு பகிர்ந்து கொள்ள நாம் இன்றைய நாளிலே வர வேண்டுவோம். இறைவனிடம் தொடர்ந்து ஜெபித்து அவருடைய ஆற்றலால் நிரப்பப்பட நாம் இன்றைய நாளை செலவழிப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.